பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உரோமையர் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தை 31. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த காணொளியின் வழியாக. இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நான் ஒரு தனி மனிதராக உங்களை நான் சந்திக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உங்களை நான் சந்திக்கின்றேன். ஏனென்றால் நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை, நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை, நற்கருணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. எனவேதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி, வெளிப்படுத்தலின்படி ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதை நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய வார்த்தைகள் என்ன என்றால், கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தையை தந்திருக்கின்றார். கடவுள் யார் சார்பாக இருக்கிறார் என்றால் நமது சார்பாக இருக்கின்றார். அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய சார்பாக இருக்கின்றார். அவரை எப்பொழுதும் இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சார்பாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவருடைய பாதத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தின் கடவுளாய் கூட இருக்கின்றார். எனவே இந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஏதாவது செய்யக்கூடிய வேளையிலே என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குடும்பங்களுக்கு ஒரு சாபம் தான் வரும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால் கூட, நமக்கு எதிராய் பேசினால் கூட, நமக்கு தீங்கையை கொண்டு வந்தால் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நினிவே நகருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதமும் சேர்ந்து இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் உங்களிடம் திரும்பி வரும். இதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் சார்பாக இருப்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், விவிலியத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. பெலிஸ்தியனான கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்து அவன் அவதூறான வார்த்தைகளை இந்த பாளையத்தில் பேசுகின்றான். ஏனென்றால் ஆண்டவர் சவுலை புறக்கணித்து விட்டார், தாவீதை தேர்ந்தெடுத்து விட்டார். எனவே இந்த பெலிஸ்தியர்களிடம்க்கு எதிராக போர் புரிவதில் உள்ள வல்லமையை சவுல் இழந்து போய்விட்டான். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை விட்டு கடந்து போன பிறகு அவர் இந்த வல்லமை இல்லாமல் தன்னுடைய சொந்த பலத்தில் நின்றபடியினால் இந்த பெலிஸ்தியர்கள் அவருக்கு எதிராய் போர் புரிந்தார்கள். அவர்களுக்கு எதிராக இஸ்ரவேல் மக்களை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் கோலியாத்தை முன்னிறுத்தி அவருக்கு எதிராக, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை பேசி அழித்து விட வேண்டும் என்று இருந்தான். அந்த நேரத்தில் தான் தாவீது அந்த பாளையத்திற்கு தன்னுடைய சகோதரர்களை தேடி வருகின்றார். அந்த நேரத்தில் இந்த அவதூறான வார்த்தைகளை கேட்ட தாவீது மனம் உடைந்து போகின்றார். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி செபித்து, அந்த சிறுவன் ஆண்டவரை நோக்கி செபித்து, ஆண்டவருடைய வல்லமை அவர் மீது வல்லமையால் இறங்கியபடியினால் அவர் இவ்வாறு சொல்லுகின்றார், நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீ வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். எனவே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவர் உற்சாகத்தோடு அந்த கோலியாத்தை நோக்கி சொல்லுகின்றார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் வாளினாலும்
ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்று சொல்லி அவர் அந்த கோலியாத்தை நோக்கி ஓடுகின்றார். கோலியாத்து இவரை அழித்து விட வேண்டும் என்று இவருக்கு எதிராய் வருகின்றார். அப்பொழுது அவர் வைத்திருந்த தாவீது தன்னுடைய இடுப்பில் வைத்திருந்த அந்த சிறிய கல்லை கவனில் வைத்து கரெக்டாக அந்த அவருடைய நெத்தி பொட்டில் அடித்து அவரை கீழே விடுகின்றார். பாருங்கள், சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாய் இருந்த தாவீதை கொண்டு ஒரு இஸ்ரவேல் குலத்தையே ஆண்டவர் மீட்டு ரட்சித்தார். ஏன் உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை மீட்க மாட்டாரா? உங்களை கொண்டு உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை மீட்க மாட்டாரா? உங்களை கொண்டு இந்த தேசத்தை மீட்க மாட்டாரா? உங்களை கொண்டு திருச்சபையில் நடக்கக்கூடிய அவதூறுகளை எடுத்து மாற்ற மாட்டாரா? ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கருத்தாய் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எனக்கு எதிராய் எவ்வளவோ மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் பணி செய்கிற இடத்தில் பார்த்தாலும் என்னை பற்றி தவறாக பேசி எனக்கு எதிராகவே இருக்கிறார்கள். நான் நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் கூட எனக்கு எதிரிகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு துணை செய்ய வாரும் என்று சொல்லி கேளுங்கள். கோலியாத்தை வீழ்த்திய கடவுள் உங்களுக்கும் கூட இருந்து அவர்களை வீழ்த்தக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் தருவார். அதற்காக நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள். திருப்பாடல்கள் 56வது அதிகாரம் 4வது வார்த்தையில் அருமையாக ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று தாவீது பாடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கோலியாத்தை ஒரு அற்ப மனிதராய் தாவீது அந்த சிறு வயதிலே பார்த்தார். ஏனென்றால் அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, கடவுளை அறிந்து உண்மையான கடவுளை அறிந்து அவரை வழிபட்டு அவர் வழியில் நடந்த மக்களுக்கு எதிராக பேசியபடியினால் அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, பலத்தின் ஆவியை கொடுத்து, அவருடைய சரீரத்தை திடப்படுத்தி கோலியாத்தை மீட்கக்கூடிய பலத்தை கொடுத்தார். நாம் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் சார்பாக இருக்கின்றார், நம் சார்பாக இருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் அல்லும் பகலும் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாட வேண்டும். அல்லும் பகலும் ஜெபிப்பது எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது இயேசுவை நினைவு கூறலாம், அவரிடம் ஜெபிக்கலாம். வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு பேசலாம், அவருடைய ஆதரவை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே சிறிது நேரம் நீங்கள் ஒன்றாக இணைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தியானித்து அவரை போற்றி புகழலாம். உங்களுடைய பாடல்களினால் நீங்கள் போற்றி புகழலாம். அன்பார்ந்தவர்களே, 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு சினிமா பார்ப்பதற்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களே, ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் பாருங்கள். நீங்கள் திருவிவிலியம் முழுவதும் வாசித்து பாருங்கள், புனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நிந்தையும் அவமானங்கள் வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அவர்களை பாதுகாத்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார், நமக்கு முன்பாக தானே இருக்கின்றார். ஏன் அவரை நீங்கள் தேடாதபடி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அவரிடம் வராதபடி இருக்கிறீர்கள்? இன்னும் நீங்கள் காலம் தாழ்த்துவது ஏன்? அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், என் மகனே, என் மகளே, நீ என்னோடு கூட வா என்று சொல்லி பாருங்கள். சங்கீதம் 55வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை இழித்துரைக்கிறவன் என் எதிரி அல்ல, அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன். எனக்கு எதிராய் தற்பொருமை கொள்பவன் என்னுடைய பகைவனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வேன். ஆனால் எனக்கு எதிராய் பேசுகிறவன் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன், எனக்கு எதிராய் பேசுகிறவன் என்னுடைய நண்பர், என்னை பற்றி அறிந்து கொண்டவன், என்னை பற்றி புரிந்து கொண்டவன். எனக்கு அவன் துரோகம் செய்கின்றான், எப்பொழுதும் இரவும் பகலுமாக துரோகம் செய்து அவன் உயர்ந்த பதவியில் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அவர்களை குறித்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நேர்மையாய் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்பார். நேர்மை என்கிற வார்த்தை நீங்கள் உறுதியாக
உறுதியாக பிடித்துக் கொண்டு நீங்கள் செயலாற்றக்கூடிய வேளையிலே, வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சார்பாக செயலாற்றுவார். ஏனென்றால் அவரே உண்மையான கடவுள், அவருடைய பெயர் உண்மை. எனவேதான் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, கோலியாத்து போல் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றனோ, மனிதர்கள் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறார்களோ, நீ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை படைத்த நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு முன்பாக இருக்கின்றேன். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கின்றது. நீ என்னிடம் வா, உன்னுடைய கண்ணீரை கொண்டு என்னுடைய பாதத்தை நனை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த கல்வாரியில் அவருக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் மன்னித்தார் அல்லவா? இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்கள் எதிரிகளையும் அவர் மன்னிக்க வேண்டும். அதுதானே கடவுளுடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேறும்படியாக இந்த நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் முதல் எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காம நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. சங்கீதம் 55:22 சொன்னீரேன், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டு விடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபொழுதும் வீழ்ச்சிவிட மாட்டார் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஆண்டவரே, நான் நேர்மையோடு வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறேனே. ஆண்டவரே, நேர்மையோடு இருந்து என்னுடைய சொத்து சுகங்களை இழந்து போய் இருக்கிறேனே. உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து என்னுடைய குடும்பத்தை இழந்து போய் இதோ நான் தெருவில் இருக்கிறேனே. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உண்மையை பேசி நான் வேலை செய்த இடத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறேனே. நீரே உண்மையான தெய்வமாய் இருக்கின்றீர். மனிதர்கள் எனக்கு எதிராய் போர் தடுத்து வருவது போல், ஆண்டவரே, ஒரு முள் என்னுடைய உடலை குத்துவது போல் ஒவ்வொரு நாளும் அவதூறான வார்த்தைகளினால் குத்தி கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் உன்னுடைய சார்பாக நிற்பேன், மனிதர் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று ரோமியர் 8:31 சொன்னதுபடி ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தையின்படி எங்களை திட்டப்படுத்துவீராக, எங்கள் சார்பாக நின்று போரிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகள் எல்லோரும் மனமாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகள் அழிந்து போய்விடக் கூடாது சுவாமி. அவர்களுக்குள்ளும் மனது இருக்கின்றது சுவாமி, உம்முடைய உயிர் மூச்சு இருக்கிறது சுவாமி. எனவே அவர்களுக்குள் மனமாற்றத்தை கொடுப்பீராக. எங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தது போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனமாற்றத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதி ஆண்டவரை எப்பொழுதும் அவர்கள் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரே தூயவராய் இருந்து நேர்மையோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர். ஆனால் இந்த அற்ப மனிதர்கள் ஆண்டவரை கோலியாத்து போல் எழுந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊரை அழிக்கிறார்கள், ஆண்டவரை எங்களுடைய நாட்டை அழிக்கிறார்கள். இந்த உலகத்தை நீர் படைத்து நன்மையாக கண்டீரே, அதை எல்லாவற்றையும் அழித்து விட்டார்களே சுவாமி. ஆண்டவரை, இந்த கொரோனா என்கின்ற பொல்லாப்ப நோய்களை உருவாக்கி ஆண்டவர் அநேக ஆத்துமாக்கள் இந்த நாளிலும் இறந்து போய் தவிக்கின்றன சுவாமி. குழந்தைகளில் அனாதை பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நல்ல மருத்துவர்களை எழுப்பி ஆண்டவர் இந்த கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போய்விடாதபடி அந்த சிலுவையில் தொங்கிய வேளையில் கூட ஆண்டவர் இந்த கல்வனுடைய பாவங்களை மன்னித்து 101 தலைவனுக்கு நீ உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவரை நீரே இறைமகன் என்று சொல்ல கிருபையாய் இருந்து எல்லோரையும் மன்னித்து விண்ணகத்தை கொண்டு சேர்த்த என் தெய்வமே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சார்பாய் நீர் செயலாற்றும் சுவாமி. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நீர் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் போதும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீர் கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படும்படியாகவும் ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, எப்பொழுதும் தகப்பனே, உலகபூர்வமாய் வாழ்க்கையில் இருந்து கொண்டு செல்போனுக்கும் டிவிக்கும் அடிமையாகி ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குருக்கள், அருள் சகோதர சகோதரிகளுடைய பொறாமை கண்களை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, ஆயர்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமை கண்களை எடுத்து மாற்றி
தண்டவரை திருச்சபை தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். திருச்சபை ஆதி திருச்சபை போல் எழுந்து ஜொலிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளில் குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட திருச்சபையில் இருக்குவருடைய நீர் அழைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழிநடத்த நம்மோடு பேசி இருக்கின்றார். எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். இயேசுவே இரட்சகர், மீட்பர் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொண்டு விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்கள் முன்பாக இருந்த இடத்தை மாற்றி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக.